ஃபேஷன் வேர்ல்டில் நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்களா? ஐ வில் மேப் இட் அவுட். ஓகேவா? இப்போது முதல்ல உங்கள் பாடி ஷேப் என்ன அப்படின்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பியர் ஷேப்பா, ஆப்பிள் ஷேப்பா, ரெக்டாங்கிள் ஷேப்பா, இல்லை இன்வெர்டட் ட்ரையாங்கிளா, இல்லை ஹார் கிளாஸா அப்படி சொல்லிட்டு உங்களோட பாடி ஷேப் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். அப்படி நீங்கள் உங்களோட பாடி ஷேப்பை கற்றுக்கும் போதே உங்களோட சில ட்ரெஸ் எது சூட் ஆகும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபிட்டட் டாப்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ளோயி பாட்டமாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சர்ட் லேயர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் உங்கள் பாடி ஷேப்புக்கு எது சூட் ஆகும் நீங்களே ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா கலர் சூஸ் பண்ண கற்றுக்கோங்க. கலர் பேலட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை. லைக் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஷேடு உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவராக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கிளாஸியான லுக்கும் கொடுக்கும். நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் கீழே அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல கலரோட பேசிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரெண்ட்ஸை எப்போவுமே சேஸ் பண்ணி போகாதீங்க. முதல்ல பேசிக்ஸை பில்ட் பண்ணுங்கள். இதுதான் ஒரு பிகினராக நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ட்ரஸ்ட் மீ, பிகினராக இருக்கிறவங்க தான் சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆவாங்க இந்த மாதிரி ஃபேஷனில். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.